காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்துல போட்டு காட்டியிருக்கிறார். அதனால் பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதற்கு இதுல ஆச்சரியம் என்னன்னா திமுக காரன் கொண்டாடிட்டு இருக்கிறான். அதான் சந்தோஷமா இருக்கு. எங்க ஆப்பு வைக்கிறாங்க, நட்டுல வச்சாங்களா போல்ட்ல வச்சாங்களானே தெரியாது திமுக காரன். இந்த பராசக்தி படம் சூப்பரா இருக்கு. அதனால இந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுடட்டும், காங்கிரஸோடு கூட்டணியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க கூரையில தீ பரவட்டும். அதனால தீ பரவட்டும் நல்லா வச்சிருக்காங்க. நான் இதுக்கு இன்னும் ஒரு வாரத்துல நம்முடைய முதலமைச்சர் அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னை கேட்டீங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்கள்ல நானும் ஒருவன் தான். நல்ல திரைப்படம், நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமா நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன், கருத்து சொல்றேன், பேசுறேன். ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது சிபிஎஃப்சி அவங்க ஏதோ சொல்றாங்க, இது ஏதோ எடிட்டிங் பண்ணும், கட்டிங் பண்ணும், அது இதுன்னு ஸ்கிரீனிங் கமிட்டி, அது ஏதோ தேவையில்லாத எங்கெங்கயோ போயிட்டு இருக்குதுன்னா. ஆனால் நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த சிபிஎஃப்சி, இந்த ஜனநாயகன் படக்குழு, ப்ரொடியூசர் அவங்கள நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இந்தியாவில் எப்பொழுதுமே கோர்ட் இருக்கு, அப்பீல் மெக்கானிசம் இருக்கு, பல வழிமுறைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் நான் இதை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, இது எல்லா திரைப்படமும் அது கடந்து வர்ற பாதை தான். சில திரைப்படத்தை வரும்போது இவ்வளவு கட் பண்ணுங்க, யூபைஏவை யூவா வச்சுக்கலாம் சொல்றாங்க. என்னை கேட்டீங்கன்னா நானும் நிறைய பேர்த்த போல ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கேன். படத்தை பார்க்காம எது தப்பு சரின்னு அப்படி சொல்ல முடியும்? பராசக்தியை பத்தி நீங்க கேட்டீங்க, நான் கருத்தை சொல்லிட்டேன். நல்ல படம், நல்ல ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை திமுகவும் காங்கிரஸ்காரங்களும் கட்டாயமா பார்க்கணுங்கிற என் கருத்தை சொல்லிட்டேன். அதனால ஜனநாயகம் படம் வெளியிடும் பொழுது நிச்சயமா அதை பார்த்துட்டு நான் சொல்றேங்கன்னா, அதுவரை நிறைய விஜய் ரசிகர்கள், நிறைய சினிமா படத்தினுடைய ரசிகர்கள், நல்ல சினிமா வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களைப் போல நானும் அந்த படம் வரட்டும் என்று காத்துக்கொண்டேன்.